மேக் மணி சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரைட் பிஎன்பி இந்த கான்செப்டில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்திங்கன்னா, ஐடி பிளேஸ்மெண்ட் அண்ட் எலிஜிபிள் இன்கம்ஸ். இந்த ரைட் பிஎன்பி இந்த கான்செப்டில் ஐடி எப்படி ப்ளேஸ் ஆகுது, அதன் மூலம் எப்படி இன்கம் வருது அந்த டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். ஐடி பிளேஸ்மெண்ட் நம்ம இந்த சார்ட் நான் முன்னாடியே பார்த்துருக்குறோம் போன வீடியோவில். ஸோ அந்த போன வீடியோ பார்க்காதவங்க அதனோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ அதன் மூலம் ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இது பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ஐடி நமக்கு கீழே எப்படி ப்ளேஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, லெஃப்ட் டு ரைட் மேலேருந்து கீழே தான் ப்ளேஸ் ஆகும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு கீழே ABCDEF இந்த 6 ஐடி இதே ஆர்டரில் தான் ப்ளேஸ் ஆகுது. ஸோ ஐடி ப்ளேஸ்மெண்ட் ஆகிற மெத்தட் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டரில் இருக்க நம்ம பார்க்கலாம். ஸோ இதை முக்கியமாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாகவே ஒரு ஐடி நம்ம போடும்போது எப்படி ப்ளேஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பார்த்திங்கன்னா, ABCDEFG அந்த 6 பேரை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. உங்கள் டைரக்ட் ரெஃபரலாக அவங்க உள்ளே வர்றாங்க. ஸோ இவங்களை போடும்போது இந்த ஐடி எங்கெங்கே ப்ளேஸ் ஆகுதுன்றதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், சரியா? ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஏயை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ரங்குவார். அடுத்ததாக பி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஏ ஃபஸ்ட்டாக விழுது லெஃப்ட், அடுத்த ரைட் வந்து ப்ளேஸ் ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சி என்ற நம்பரை அறிமுகப்படுத்த போகிறீங்க. ஆனால் இது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சியை நீங்கள் அறிமுகப்படுத்துறது முன்னாடியே ஏ என்ன பண்ணுற, தனக்கு கீழே A1 என்ற நம்பரை அறிமுகப்படுத்திட்டார். ஸோ ஏக்கு கீழே அவர்கிட்ட லெஃப்ட்டில் வந்து ஒரு ஐடி ப்ளேஸ் ஆகிட்டுது. அது மாத்திரமில்லை, இந்த A1 என்றவர் தனக்கு கீழே A2 A3 2 பேரை லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் போட்டுட்டார். ஸோ அவருக்கும் பார்த்திங்கன்னா மேலே இந்த கீழே லெஃப்ட் ரைட் ஐடி ப்ளேஸ் ஆகிடுச்சு. அது மாத்திரமில்லை, இவ்வளவுமே ஏக்கு கீழே நடக்குது. அப்போ பி மட்டும் சும்மாவா, பி பார்த்திங்கன்னா அவரும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் B1 B2 என்ற பேரை 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். B1 பார்த்திங்கன்னா தனக்கு கீழே B3ஐயும் B2 பார்த்திங்கன்னா தனக்கு கீழே B4ஐயும் அறிமுகப்படுத்திட்டார். நீங்கள் AB என்ற 2 ஐடி மட்டும்தான் போட்டிங்க. நீங்கள் சி என்ற ஐடி போடுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ சம்பவங்களும் நடந்துட்டு. ஸோ அந்த ஐடி ப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு கீழேயும் மேலேருந்து கீழே லெஃப்ட் டு ரைட் அதே ஆர்டரில் ப்ளேஸ் ஆகிற பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஐடி 3வது ஐடி சியை நீங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கீழே பாருங்கள், மேலேருந்து கீழே லெஃப்ட் டு ரைட் பார்த்திங்கன்னா இது எங்கே கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, ஏயோட ரைட் ஹேண்ட் சைட் தான் கேப் இருக்குது. அதனால் நீங்கள் போடுற சி என்ற ஐடி இதெல்லாம் வந்து ப்ளேஸ் ஆகும். அடுத்த டி பார்த்திங்கன்னா அடுத்த அங்கே கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, சிக்கு கீழே லெஃப்ட் அண்ட் ரைட் ஃப்ரீ ஆகிறபடியாக இந்த சிக்கு கீழே டியும் இயும் வந்து ப்ளேஸ் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த ஐடி எஃப் அங்கே விடும் பார்த்திங்கன்னா B1க்கு கீழே ஒரு சைட்டில் வந்து ப்ளேஸ் ஆகும். அடுத்த ஜி பார்த்திங்கன்னா B2க்கு கீழே ரைட் ஹேண்ட் சைட் வந்து ப்ளேஸ் ஆகுது. இதே போல தான் எல்லா ஐடியும் உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஒழுங்காக ப்ளேஸ் ஆகிற பார்க்கலாம். இதே மாதிரி தான் ரைட் பிஎன்பியில் ஐடி ப்ளேஸ்மெண்ட் நடக்கும்ன்றதை முதல்ல நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? இப்போ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ ஐடி ப்ளேஸ்மெண்ட் நடந்ததால் எப்படி இன்கம் வருதுன்ற பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து அதே ட்ரீயை தான் நீங்கள் பார்க்குறீங்க இதுலேயும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏபி இந்த 2மே லெவல் 1ல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா A1 C B1 B2 அது 2 லெவல் 2லையும் கீழே உள்ள 8 லெவல் 3ல் இருக்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் ஐடி இப்படி தான் ப்ளேஸ் ஆகிருக்கு. இதன் மூலம் நீங்கள் வாங்குகிற இன்கம் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, முதல் 2 AB மூலம் உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரலாக $2.8 படி 2 பேர்ட்டேருந்து இன்கம் வரும். உண்மையில் பார்த்திங்கன்னா 0.0044 BNB தான் ஆக்சுவல் இது. பட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக நான் டாலரில் போட்டிருக்கிறேன். ஸோ $2.8 படி 2 பேர்ட்டேருந்து இன்கம் உங்களுக்கு வரும், உங்களுக்கு வரும். இது 2ம் டைரக்ட் ரெஃபரல் இருக்கிறபடியாக சப்போஸ் இந்த ஏபியை நீங்கள் நேரடியாக போடாமல் மேலேருந்து விழுந்த என்ட்ரியாக இருந்தால் இந்த டைரக்ட் ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு வராது. பட் இதில் ஏபி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அதனால் 2 பேர்ட்டேருந்து இன்கம் வரதை பார்க்கலாம். செகண்ட் லெவல் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க.
A1 C B1 B2 இந்த 4 பேரில் நீங்கள் அறிமுகப்படுத்தின நபர் C மட்டும்தான். மிச்ச 3 பேருமே நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஆனால் இந்த 4 பேரும் உங்கள் 2வது லெவலில் இருக்கிற காரணத்தினால இவங்கள் 2வது பேக்கேஜ் இன்ஃப்ளூயன்சர் பண்ணும்போது ஒவ்வொருத்தர்கிட்டருந்து $4.2 படி உங்களுக்கு இன்கம் வர்றதை பார்க்கலாம். இதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இந்த 4 பேர் அறிமுகப்படுத்த ஒரே ஒரு நபரை தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் 4 பேர்கிட்டேருந்தும் நீங்கள் இன்கம் வாங்க போகிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3வது லெவலில் உள்ள 8 பேரில் நீங்கள் அறிமுகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா DEFG வெறும் 4 பேரை மட்டும்தான். மிச்ச 4 பேரையும் நீங்கள் அறிமுகப்படுத்தலை. இருந்தாலும் அந்த 8 பேருமே 3வது லெவலில் இருக்கிறபடியாக அவங்க 3வது பேக்கேஜ் அப்டேட் பண்ணும்போது ஒவ்வொருத்தர்ட்டேருந்தும் $8.4 படி 8 பேர்கிட்ட நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கீழே ஒவ்வொரு லெவல்லையும் எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது யார் அறிமுகப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை. அந்த லெவலுக்குரிய பேக்கேஜஸ்க்குரிய இன்கம் நாம் வாங்குகிற மாதிரி இருக்குது தான் இந்த பிளானோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டாக நீங்கள் இந்த இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறதால 4.2 படி 4 பேர்ட்டேருந்து $16.8 நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். 3வது லெவலில் பார்த்திங்கன்னா அச்சீவர் பண்ணுறதால 8.4 படி 8 பேர்ட்டேருந்து $67.2 வாங்குவீங்க. டைரக்ட் ரெஃபரல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே எத்தனை பேரை போட்டுக்கிறீங்க? 7 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ 7 பேர்ட்ட மூலம் 2.8 படி $19.6 நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். டோட்டலாகவே பார்த்திங்கன்னா $103.6 நீங்கள் இன்கமாக வாங்குறீங்க. ஒரு சின்ன ஒரு டிரான்சாக்ஷனில் அந்த ஐடி நீங்கள் போட்டது வெறும் $3 மட்டும் கொடுத்து, அதுக்கு கீழே 2, 4, 6 டோட்டல் 14 ஐடிஸ் ப்ளேஸ் ஆகிருக்கு. இந்த 14 7 நபருக்கு தான் நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிறீங்க. ஸோ சின்ன ஒரு டிரான்சாக்ஷன் மூலம் வெறும் $3 கொடுத்து நீங்கள் $103 இன்கம் வாங்குறீங்க. கிட்டத்தட்ட $100 $9,000 உங்களுக்கு இன்கமாக வருது ஒரு சின்ன ஒரு டீம்லையே. இதுதான் இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கிறது இந்த கான்செப்டில். அது மாத்திரமில்லை, இன்னொரு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி அந்த ஐடி ரெண்டுமே உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம்மை மட்டும்தான் உங்களுக்கு தந்திருக்கு. ஆனால் இந்த சியை பாருங்க, உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கமையும் தந்து இன்ஃப்ளூயன்சர் அப்ளை பண்ணக்கூடிய இன்கமையும் அது உங்களுக்கு தருது. அது மாத்திரமில்லை, கீழே உள்ள 4 ஐடியும் DEFG இந்த 4 ஐடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரலையும் தந்து அச்சீவருக்குரிய இன்கமையும் தருது. ஸோ சின்ன அமௌண்ட் கிட்டத்தட்ட $3 யூஸ் பண்ணி மிகப்பெரிய இன்கம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கிறதால முதல்ல இந்த பிளானை கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்க, கரெக்டாக படியுங்க. இந்த பிளாட்ஃபார்மை நல்ல முறையில் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் இதில் மிகப்பெரிய இன்கம்மை நாம் பார்க்குற மாதிரியாக இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.